பேசிருப்பீங்க, என்ன நடந்தது ஃபைனல் செக்மெண்ட்ல என்ன நடந்துச்சுன்னு சொல்லுங்க சார். ஃபைனல் ஆர்குமெண்ட்ல பொறுத்தவரைக்கும் நம்ம சாட்சி விசாரணைகள், நம்ம தாக்கல் செய்த ஆவணங்கள், சான்று பொருட்கள் இது எல்லாத்தையும் அடிப்படையில் நம்ம வாதங்களை வச்சோம். இதை பொறுத்த வரைக்கும் வாய்மொழி சாட்சிகள் மற்றும் மின்னணு சாட்சிகள் ரெண்டுத்தையும் ஈக்குவலா நம்ம பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல இன்வெஸ்டிகேஷன்ல கலெக்ட் பண்ண முக்காவாசி மேக்ஸிமம் டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸ் எல்லாத்தையும் பிரசன்ட் பண்ணிருக்கோம். ட்ரையல்ல கோர்ட் அதை ப்ராப்பரா அப்ரிஷியேட் பண்ணிருக்காங்க. அதை பண்ணி இன்னைக்கு இந்த தீர்ப்பை வழங்கியிருக்காங்க. அபராத அமௌண்ட் மொத்தம் ஒவ்வொருத்தருக்கும் 30,000 40,000 வரைக்கும் ஒவ்வொரு எதிரிக்கு வழங்கப்பட்டிருக்கு. ஏன்னா அவங்க 6 ஆண்டுகளாக நீதிமன்ற காவல தான் இருக்கிறாங்க. அதனால இது ஃபைன் அமௌண்ட் பொறுத்த வரைக்கும் 376D மற்றும் 376(2)N இந்த சட்டப்பிரிவுல வழங்கப்பட்ட ஃபைன் அமௌண்ட் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு போய் சேரும். மேக்ஸிமம் ப்ராசிக்யூஷன்ல மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கேட்டிருந்தீங்க, அந்த மேக்ஸிமம் பனிஷ்மென்ட் கொடுத்திருக்காங்க. இப்ப நீதிபதி சொல்லும்போது ஏதாவது விஷயத்தை மேற்கொள்ள முக்கியமான வழக்குங்கிறனால ஏதாவது குறிப்பிட்ட விஷயங்களுக்கு ஒரு பனிஷ்மென்ட் இல்ல. அதான் நான் சொன்னேன். அதாவது இந்த வழக்கோட தன்மைகள், இந்த பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த சாட்சியங்கள், இது எல்லாம் இந்த கிராவிட்டி இது எல்லாத்தையும் கன்சிடர் பண்ணி தான் கோர்ட் தீர்மானிச்சிருக்கதா சொல்லியிருக்காங்க. மேல்முறையீடு பண்றதுக்கான வாய்ப்புகள் அவங்க எதிர் தரப்புல போவதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. உயர் நீதிமன்றத்துக்கு போவதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதை பத்தி நாங்க தீர்மானிக்கிறது இல்ல. அது 30 நாட்களுக்குள்ள அவங்க மேல்முறையீடு போகணும் அப்படின்றது சட்டம். இந்த வழக்குல பொறுத்த வரைக்கும் இந்த சாட்சிகள், என்னோட அபிப்பிராயம் சாட்சிகள் நல்ல முறையில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு. நீதிமன்றம் நல்ல முறையில் பரிசீலனை செய்யப்பட்டிருக்கு. அது மேல்முறையீடு நீதிமன்றம் என்ன தீர்மானிக்கிறது நம்ம சஜஸ்ட் பண்ண முடியாது. பட் இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் சிபிஐ தரப்புல நல்ல முறையில் விசாரணை செய்து நல்ல முறையில் ட்ரையல் சப்மிட் பண்ணிருக்காங்க. 376(2)N மேக்ஸிமம் பனிஷ்மென்ட்ங்கற போது அது ப்ராப்பரான எவிடன்ஸ் பண்ணிருப்பீங்க. ஆமா. இப்ப மேல்முறையீடு போனாலும் அது உடைச்சிருக்கான சூழல் இருக்குமா இல்ல எந்த மாதிரி? இல்ல, அத பத்தி நான் சொல்ல முடியாது. சாட்சிகள் நல்ல முறையில் இருக்கு, பலமான சாட்சிகள். மேல்முறையீடு போனாலும் இந்த வழக்கு இந்த தண்டனை நிலைநிறுத்தப்படும் என்று நான் நம்புகிறேன். 8 பெண்கள் சேர்த்து ஒவ்வொருத்தருக்கும் 10 லட்சம் 15 லட்சம் விவரம் வழங்குறேன். மொத்த 85 லட்சம். ஆயுள் தண்டனைங்கிறது மெயினா சாட்சிகளுடைய இது. அது 8 பேரும் எந்த பிரசாட்சியும் இல்ல. இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் இந்த செக்ஷன்ல 2 விதமான தண்டனை தான் வழங்க முடியும். ஒன்னு சாகும் வரை ஆயுள் தண்டனை, இல்லாட்ட குறைந்தபட்சமாக 20 ஆண்டுகள் ஆயுள் தண்டனை, 20 ஆண்டுகள் சிறை தண்டனை. இந்த 2 ஆப்ஷன்ல மிட்டிகேட்டிங் சர்க்கம்ஸ்டான்ஸ் பார்த்தாங்கன்னா 20 ஆண்டுகள் கொடுக்கலாம். ஆனா இந்த வழக்கோட தன்மை, பாதிக்கப்பட்ட பெண்களோட அந்த ஃபேக்ட் சர்க்கம்ஸ்டான்ஸ் ஆஃப் தி கேஸ் எல்லாத்தையும் அடிப்படையாக வச்சுதான் உச்சபட்ச தண்டனை வழங்கப்பட்டிருக்கு.